என் பேர் ஜெகன். இன்னைக்கு ஆர்சிபி டீம் வந்தாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். மெயினாக கோலியை பார்க்கறது தான். ஏன்னா கோலி ஃபேன்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு இருக்காங்க. ஸோ கோலி தான் ஃபர்ஸ்ட் வந்தார். பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். ஸோ அவரை விளையாடுறதே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அவர் நேரில் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த தடவை அவர் நல்லா ஸ்கோர் பண்ணி உமன்ஸ் டீம் பண்ண மாதிரியே ஆர்சிபிக்கு கப் அடிச்சு தரணும். ஸோ அதுதான் எங்கள் எல்லாரோட ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி கண்டிப்பாக 16 இயர்ஸாக அடிக்காத கப்பை இந்த தடவை அடித்து ஸோ ஆர்சிபியோட மென்ஸ் கப்பாக இது இருக்கும்னு கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பாக நான் சொன்னேன், விளையாடுற போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னா நேரில் பார்க்கறது அது வேர்ட்ஸால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அவ்வளோ சந்தோஷம் அவரை பார்க்கறது. அவர் எங்கே பார்க்குறாரோ பார்க்கலையோ, ஸோ அவரை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம். அவரை நேரில் பார்க்கறது அவ்வளோ பெரிய எக்ஸைட்டிங். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். கேஷ், நாங்கள் ஆவடியிலேருந்து வரோம். நாங்கள் நைட்டு ஒரு 9 மணிக்கு தான் கிளம்பணும். எங்களுக்கு அது வரைக்கும் தெரியாது இது இன்னைக்கு அரைவல் ஆகுறாங்கன்னு. நாங்கள் மேட்சுக்கு முந்தின நாள் தான் அரைவ் ஆவாங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இன்னைக்கு அரைவல் ஆகிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஓடியெல்லாம் வந்தோம். டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 4 அவர் பார்க்கறதுக்கோசரம் அங்கேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு மெசேஜ் வந்தோடனே டக்குன்னு ஓடி வந்து அவர் பார்க்கணுன்னு கத்தி பேஃபை பார்த்தோம், மேக்ஸ்வெல்லை பார்த்தோம். இது எங்களோட ஒரு லைஃப் டைம் கோல் மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த தடவை 15 இயர்ஸ் கழிச்சு 15 ஐபிஎல்ஸ் ட்ரோஃபி விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ கடைசியாக அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். உமன்ஸ் அடிச்சதுனால மென்ஸும் அடிக்கணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. லோகேஷ்.